வெல்கம் டு பிரதீப் 41. நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, நம்ம ஆக்டர் சதீஷ் நடித்த சட்டம் என் கையில் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா வேண்டாமா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சட்டம் என் கையில் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, அதாவது கதை சுருக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் டே நைட்டில் நடக்கிற ஷாட் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, சதீஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலேருந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஆப்போசிட்டில் வந்த டூ வீலர் பைக்காரன்னு ஒரு ஆக்ஷன் மாதிரி அடிச்சிடாரு. அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த ஸ்பாட் அவுட்டில் இறந்துடுறான். ஸோ இந்த கொலை வழக்கில் அவர் மாட்டிக்காரு. ஸோ அப்போ அந்த பையனை வந்து என்னடா பண்ணலாங்கும்போது தன்னோட கார் டிக்கில் பின்னாடி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் மலையிலேருந்து கீழே இறங்குறாரு. அப்போ செக் போஸ்ட்டில் மாட்டிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க வந்து அவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் சதீஷ்க்கு என்னாச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஸ்டோரி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் கொலை பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு எப்படி செத்தாங்க, எதனால் கொலை பண்ணாங்க, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகுது. ஸோ இந்த ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாசிட்டிவ்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்தபடி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வந்து சினிமாட்டோகிராஃபி தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். முத்தையா சார் உண்மையிலுமே சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏற்காடில் வந்து நைட் டைம் ஷாட்ஸு, லைட்டிங்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு ஆங்கிள்ஸ் ஆகட்டும், நம்ம ஏற்காடை பார்க்காத விதத்தில் நல்லபடியாக பார்த்து அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. நம்மளுக்கே தெரியும் ஏற்காடு வந்து எவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷன்ட்டு. ஸோ அதை கூட வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே மாதிரி நம்ம கேரக்டர் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து கரெக்டான ஆங்கிள்ஸில் ஃபிட் பண்ணி சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே மாதிரி வந்து மியூசிக், இந்த படத்துக்கு வந்து மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா கதை காலத்துக்கு தகுந்தமான மியூசிக். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு நல்ல இதாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீனில் வந்து பார்க்கும்போது வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி சொன்னால் இன்ட்ரோ பிளாக்லாம் பார்க்கும்போது எப்பா வேறு லெவலில் இருக்குது, என்ன அடுத்து நடக்கும்போது ஒரு எதிர்பாராத ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம போர்த்தொழில் படம் பார்த்தோன்னா தெரியும், அதுக்கு ஈவனாக இப்போ இந்த படம் வந்திருக்குது. போர்த்தொழிலுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம்னா இந்த சட்டம் என் கையில் இந்த படம் நல்லாவே வந்திருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து இன்னொரு விஷயம்னா சதீஷோட ஆக்டிங். ஏன்னா முன்ன படம்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சதீஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைலாக் கொடுத்தாலே இப்போ காமெடியாக தான் பேசிவிட்டு போவார். இந்த படத்தில் வந்து நீ பேசவே கூடாது, க்ளோஸ் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு சைலண்ட்டாகவே எந்த சீனாக இருந்தாலும் அவரை வந்து சைலண்ட்டாகவே நிப்பாட்டி ஆக்டிங்கில் வந்து எக்ஸ்பிரஷனில் காட்டி இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அஜய்ராஜ் அவர் வந்து கொடுத்த கேரக்டர் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்த கேரக்டர் நீட்டாக பண்ணி எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி போலீஸ் கெட்டப்பில் ஒருத்தர் வந்துருப்பார் வில்லன், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் கெட்டப் அதிகமாக பேசாமல் செய்களே எல்லாமே காட்டிட்டாரு. இந்த படத்தில் மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் ஷாட் ஒன்று வரும். அந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இழுத்துட்டாங்க. சொல்கிறத டப்புன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் இந்த படத்தில் ஒரு மைனஸ். மற்றபடி இந்த படம் உண்மையாலுமே கதைக்களமாகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், சதீஷோட ஆக்டிங் ஆகட்டும், ஆல் வேரியட்ஸ், அதாவது வந்து போர்த்தொழில் படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம்னா இந்த படம் சொல்லலாம். இது வந்து கிரைம் மூவியாக வரும்போது இது நல்லா இருக்குது. இல்லாமல் இந்த படத்துக்கு போகலாமா வேண்டாமா, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லை, என்னடா சொல்ல வர பிரதீப்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து சதீஷோட கமர்ஷியல் படத்தை விட இந்த படத்துக்கு நல்லா எஃபர்ட் போட்டு டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தில் இது பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே சதீஷ்க்கு இது ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறவங்க வந்து இது டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்கும். போர்த்தொழிலுக்கு அப்புறம் இந்த படம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக போகும். ஸோ எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும் இன்னும் நல்லா பார்க்கலாம், எல்லாருமே போய் இந்த படத்தை நல்லபடியாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் என்னென்னா 2.5. ஸோ இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் ஆகட்டும், மூவிஸ் ஆகட்டும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.